வருது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா அப்படின்னு ஒரு வசனம். என்ன தெரியுமா? முழுசா உள்ளுக்குள்ளவான்னு கூப்பிட்றான். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வந்த உடனே அவர் பயங்கரமான பியூர் முஸ்லீம், தொப்பி தாடி அது இது, அவர் தக்பீர் கட்டுறதை பார்த்தா அஜர்த்தெல்லாம் தோற்று போயிடணும், பயங்கரமாக இருக்கும். வெளியில் போனால் அவருடைய ட்ரெண்டே வேறு, வாழ்க்கையே வேறு. இஸ்லாத்தை பள்ளிவாசலுக்குள் மட்டும் என்று புரிந்து கொள்ளுகிற பசலித்தனம் இது மோசமானது. இது மோசமான புத்தி. இஸ்லாம் பள்ளிவாசல்ல மட்டும் இல்லை, இஸ்லாம் வீட்டில் இருக்கு, இஸ்லாம் கடையில் இருக்கு, இஸ்லாம் கல்லாவில் இருக்கு, இஸ்லாம் மனைவிட்ட இருக்கு, இஸ்லாம் மக்கள்கிட்ட இருக்கு, எல்லா இடத்திலும் கடைவீதியில் தொடங்கி கபர்ஸ்தான் வரைக்கும் இருக்கிறது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? பள்ளிவாசல்ல வந்தால் வேற முஸ்லீமு, வெளியில் போனால் இவருடைய ட்ரெண்டு அது இது, இவர் கொண்டாட்டம், இவங்க நடத்துகிற கல்யாணம், இவங்களுடைய விசேஷம், செலிப்ரேஷன் எல்லாம் வேறு. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி, முழுசாக உள்ளவா. இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால்லாம் வராத. வேடிக்கையாக சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கரும்பு லாரி போயிட்டே இருந்துச்சான். கரும்பு லாரி பின்னாடி ஆஜியார் ஒருத்தர், அவன் டிரைவருக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து உருவி இருக்கார். நம்ம பசங்க உருவானுவல்ல, கரும்பு லாரிக்கு பின்னாடியே போவானுங்க. அவன் டிரைவர் அல்லான்னு ஓட்டிகிட்டு இருப்பான், இவன் பின்னாடி உருவி உருவி ஜல்ல ஜல்லையாக உருவான். அந்த மாதிரி வைக்கோல் லாரி போயிட்டு இருந்திருக்குது, வைக்கப்புல்லு லாரி. இவர் 40-50 வருஷ தொழுகையாளி ஆஜியார். அவர் பாட்டில் இழுத்தாரான், எவனோ பார்த்துட்டான். ஆஜியார் நீங்களுமா? ஆமாம். ஏன்பா என்ன விஷயம்? இல்லை அப்படி தொழுகிறீங்க, ஆஜியாராக இருக்கிறீங்க, வைக்கப்போல் திருடுறீங்க. அவன் தெரியாமல் அவர் தெளிவாக சொன்னார், இங்கே பார், நீ ரெண்டையும் போட்டு குழப்பாத. அங்கே தொழுகிறது அல்லாவுக்கு, இங்கே இது மாட்டுக்கு. நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவர் அதில் தெளிவாக இருக்கார். என்னது இது? தமிழ்நாட்டு கிராமங்களில் இது சொல்வடையாகவே இருக்குது. தொழுகிற அல்லாவுக்கு, வக்கிப்புல் திருடுற மாட்டுக்கு அப்படின்னு இது ஒரு பழமொழியாகவே, ஒரு இதாகவே இருக்குது. அதாவது நான் பள்ளிவாசலில் நான் தொழுகுவேன், நான் ஹாஜி, நான் 50 வருஷம் தொழுகையாளி, நான் தொப்பி போட்டிருப்பேன், தாடி வச்சுருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். வெளியில் என் வாழ்க்கை வேற, எனக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு பள்ளிவாசலோடு இஸ்லாம் முடிந்து போய் விடுகிறது என்று சொல்லி தந்தது யார்? வருது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா அப்படின்னு ஒரு வசனம். என்ன தெரியுமா? முழுசா உள்ளுக்குள்ளவான்னு கூப்பிட்றான். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வந்த உடனே அவர் பயங்கரமான பியூர் முஸ்லீம், தொப்பி தாடி அது இது, அவர் தக்பீர் கட்டுறதை பார்த்தா அஜர்த்தெல்லாம் தோற்று போயிடணும், பயங்கரமாக இருக்கும். வெளியில் போனால் அவருடைய ட்ரெண்டே வேறு, வாழ்க்கையே வேறு. இஸ்லாத்தை